அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும், எந்த விஷயத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும், தொழிலில் வேகமாக செயல்படலாமா அல்லது மெதுவாக செயல்படலாமா, வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் நடவடிக்கைகளை எவ்வாறு அமைக்கலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம், கடகராசியாகும். பூச நட்சத்திரம் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் என்றால் அடுத்த 4 மாதத்திற்கு பிறகு முழுமையாக அஷ்டமச்சனியிலிருந்து விடுபடுவதே மிகப்பெரிய சிறப்பாகும். 2 வருட காலங்களாகவே அஷ்டமச்சனியினுடைய அதிகப்படியான மன அழுத்தத்தினாலும் வேதனையினாலும் அதிகப்படியான இழப்பீடுகளை சந்தித்திருப்பீர்கள். அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் சற்று எதிலும் சிரத்தையுடன் எந்த செயல்களிலும் முடிவெடுப்பதாக இருந்தாலும் நல்ல யோசனை பெற்று முடிவெடுப்பது சிறப்பாகும். லாபத்தில் குரு பகவான் இருக்கிறாரே, அதனால் நாம் துணிந்து தொழில் செய்யலாம் அல்லது அதிகப்படியான பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. நிச்சயம் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதே போல பொருளாதார ரீதியாக அடுத்த 4 மாதங்களில் நீங்கள் புது விஷயங்கள் எதையும் செயல்படுத்தாமல் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த நிறுவனங்களில் சரியாக பயன்படுத்தி கொள்வதும், தேவையற்ற ஆடம்பரம் சார்ந்த செலவினங்களை குறைப்பதும் அடுத்த 4 மாதங்கள் உங்களுக்கு நன்மையாகும். லாபத்தில் குரு உள்ளார், பாக்கியஸ்தானத்தில் ராகு உள்ளார். அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாதென்று வட்டிக்கு பணம் கொடுப்பது, ஃபைனான்ஸ் செய்வது அல்லது தேவையற்ற ஆடம்பரம் சார்ந்த வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயத்தை அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் தொழிலுக்கு காரக கிரகம் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்புகளை உருவாக்கி விடுவார். அதனால் 4 மாதங்கள் பொருளாதார ரீதியாக அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்புகள் இன்றி உயர்வுகளை உருவாக்கும் என்று குறிப்பிடலாம். பூச நட்சத்திரக்காருடைய குடும்பம் ரீதியாக நிச்சயம் குடும்பத்தில் உயர்வுகளும் நன்மைகளும் உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த சில மனக்கசப்புகள், தொந்தரவுகள் ஆறும். தேவையற்ற யதார்த்தமான பேச்சுகளால் சிலருடைய மனங்களை காயப்படுத்தியிருக்கலாம். அவையெல்லாம் சமாதானமாகக்கூடிய வாய்ப்புகளும், பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல சூழல்களும் அடுத்த 4 மாதங்களில் நிச்சயம் உங்களுக்கு உருவாகும். அதே போல குடும்பம் ரீதியாக இருந்த பற்றாக்குறைகள் படிப்படியாக நிவர்த்தியாகி குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகளும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அதே போல தேவையற்ற நபருடைய பேச்சை கேட்டு குடும்பம் ரீதியாக சில குழப்பங்களையோ சில சண்டை சச்சரவுகளையோ ஏற்படுத்தாமல் இருப்பது அவசியமாகும். ஏனென்றால் உங்களது 3ஆம் இடத்தில் கேது பகவான் வலிமையாக இருப்பதும், உங்களது 9ஆம் இடத்தில் மாயாக்காரனான ராகு பகவான் வலிமையாக இருந்து ராகு கேதுடைய மத்திம பகுதிக்குள் உங்களது சுகம் மற்றும் தாய்ஸ்தானம் பலமடைந்து செயலாற்றுவதனால் நீங்கள் சற்று விழிப்புடன் செயலாற்றுவது அவசியமாகும். கல்வி கற்கக்கூடிய பூச நட்சத்திரக்கார மாணவ மாணவர்கள் கல்வி ரீதியாக சற்று அதிக அக்கறையை செலுத்துவது மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் அடுத்த 4 மாதங்கள் சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களது வாக்குஸ்தானத்தையும் கல்விஸ்தானத்தையும் பலமாக பார்ப்பதினால் கல்வி ரீதியாக ஒருவித தடுமாற்றங்களும் தயக்கங்களும் அதிகரிக்கலாம். நான் தான் நன்றாக படித்து விட்டேனே என்று நீங்கள் சற்று அசால்ட்டாக இருக்கும் பொழுது மன ரீதியாக கல்வியில் சற்று உற்சாகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகளும், நீங்கள் தேர்வுகள் எழுதும் பொழுது மனதில் நினைவிருக்கலாம், ஆனால் எழுத முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் படிக்கக்கூடிய பாடங்களை ஒரு முறைக்கு பலமுறை நன்றாக புரிந்து படித்து செயல்படுத்துவது உங்களுக்கு மிக நன்மையாகும். அதே போல தேவையற்ற நண்பருடைய சகவாசங்களை குறைப்பதும் உங்களுக்கு கல்வி ரீதியாக வளர்ச்சிகளை உருவாக்கும். பூச நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை குடும்பம் ரீதியாக நெருக்கடிகள் குறையும். பொருளாதார ரீதியாக சற்று வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். பிரிந்து சென்ற சொந்த பந்தங்களுடன் ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், தேவையற்ற சில சங்கடங்களால் ஏற்பட்ட வீண் பழிச்சொல்கள், சில அவமானங்கள் களையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பெண்களுக்கு நிச்சயம் உருவாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களை பொறுத்தவரை நீங்கள் புது ஆர்டர்களுக்காக தேவையற்ற அதிக கடன் வாங்கி புது மிஷினரி வாங்குவது போன்ற விஷயங்களை செயல்படுத்தாமல் சுய தொழில் ரீதியாக உங்களிடம் என்ன பொருள் இருக்கிறதோ அதை கொண்டு உற்பத்தி செய்வதும் அல்லது வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு சிறந்த நன்மைகளை உருவாக்கும். 4 மாதத்திற்கு மேல் சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து விலகும் பொழுது நீங்கள் தாராளமாக புதிய முயற்சிகளை துணிந்து செயல்படுத்தலாம். அவை தொழில் ரீதியாக சாதித்தலையும் வெற்றிகளையும் நிச்சயம் உருவாக்கும். பூச நட்சத்திரக்காருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் சற்று அதிக கவனத்தை அடுத்த 4 மாதங்கள் செயலாற்றுவது மிகவும் நன்மையாகும். ஏனென்றால் உங்களது 6ஆம் இடமான நோய்ஸ்தானாதிபதியான குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும், உங்களது 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்குள் சனி பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால்
தேவையற்ற உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும், குறிப்பாக மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் கணுக்கால் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் படிக்கட்டில் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும், வண்டி வாகனங்களை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தும் பொழுதும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும். ஏனென்றால் கால் பகுதிகளில் சற்று அடிபடுதலும் அல்லது கால்களில் ஒரு சிறு புண் ஏற்பட்டாலும் அவை ஆறுவதற்கு சற்று தாமதமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் முடிந்தவரை தேவையற்ற சிந்தனையில் போட்டு மனதில் குழப்பிக்கொண்டு வண்டி வாகனங்களை ஓட்டுவதோ அல்லது ஏதோ ஒரு இடத்தில் நடப்பதோ போன்ற விஷயங்களை செயல்படுத்தாமல் இருப்பது பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு உருவாக்காது. அதனால் அடுத்த 4 மாதங்கள் கவனச்சிதறல் இன்றி எதிலும் சரியாக செயல்படும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இன்றி நன்மைகளை அடையலாம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு மேலதிகளுடைய ஒத்துழைப்பும் அன்பும் உங்களுக்கு நிச்சயம் கிட்டும். உங்களுடன் பணிபுரியக்கூடிய நபருடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள், சில தாக்கங்கள் குறைந்து தொழிலில் நல்ல உயர்வுகளை பெறலாம். இந்த சமயத்தில் நீங்கள் நெடுநாளாக செய்து கொண்டிருந்த வேலையை விட்டு வேறு கம்பெனிக்கு சென்று விடலாம். இங்கே சம்பளம் குறைவாக இருக்கிறது அல்லது தேவையற்ற சில பிரச்சனைகளால் மன ரீதியாக தொந்தரவுகள் ஏற்படுகிறது என்று இந்த 4 மாதங்களில் நீங்கள் தேவையற்ற இடமாறுதலுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. அடுத்த 4 மாதத்திற்கு மேல் நீங்கள் தொழிலை மாற்றுவது அல்லது வேறு தொழிலுக்கு போவது போன்ற விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தலாம். இந்த 4 மாதங்கள் நீங்கள் பணி செய்யக்கூடிய நிறுவனங்களிலேயே பணியாற்றுவது உங்களுக்கு மிக சிறப்பாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் சுயதொழில் ரீதியாக புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதையும் செய்யாமல் கைமாற்றி விடுவது அல்லது வியாபாரம் சார்ந்த வகையில் உங்களிடம் உள்ள பொருட்கள் மிஷினரிகளை கொண்டே தொழில் செய்வது போன்றவற்றை நீங்கள் செயலாற்றும் பொழுது உங்களுக்கு பெரிய தீமைகள் இன்றி நன்மைகளை பெறலாம். நிச்சயம் ஆர்டர் ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு முறை ஆர்டர் வந்துவிட்டதே என்று தேவையற்ற அந்த பணத்தை கொண்டு அந்த மிஷினரி வாங்கினால் இன்னும் ஆர்டர்கள் நிறைய வரும் என்று நம்பிக்கையில் நீங்கள் வாங்குவதை தவிர்ப்பதும், அதே போல நெருங்கிய நண்பர்கள் உறவுகளிடம் சற்று பணம் சார்ந்த வகையில் விழிப்புடன் இருப்பதும் உங்களுக்கு அவசியமாகும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் துறை ரீதியாக உங்களுக்கு சில அழுத்தங்களும் சில தொந்தரவுகளும் இதுவரை ஏற்பட்டிருக்கலாம். நெடுநாளாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏதாவது ஒரு வகையில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் அவையாவும் அடுத்த 4 மாதங்களில் உங்களுக்கு சற்று சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும், மேலதிகாரியுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமைகள் அடையக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று சோர்வுகள் ஏற்படக்கூடியதனால் மறதி குணங்கள் மற்றும் கவனச்சிதறல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சோர்வுகளை தூக்கி வீசிவிட்டு நீங்கள் சரியாக தொழில் செய்யும் பொழுது நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் நிச்சயம் பெறலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக நல்ல உயர்வுகள் உண்டு. ஆனால் மன ரீதியாக ஒருவித குழப்பத்தினால் நாம் இவ்வளவு காலம் இங்கே வேலை செய்துவிட்டோம், பேசாமல் ஊருக்கு சென்று விடலாம் அல்லது வேறு கம்பெனிக்கு மாறிவிடலாம், வேறு நாட்டுக்கு மாறிவிடலாம் என்ற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் 4 மாதங்கள் சற்று பொறுமையாக செயல்படுவது மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் 3ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் எதிலும் அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்து பின்பு வருத்தப்பட வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவார். அதனால் முடிந்தவரை எதிலும் சற்று விழிப்புடன் செயலாற்றும் பொழுது பெரிய பாதிப்புகள் இன்றி நிச்சயம் நன்மைகளை பெறலாம். கடந்த 2 வருட காலங்களாக கேதுவினாலும் அஷ்டமச்சனியினாலும் பட்ட துன்பங்கள் படிப்படியாக விலகி நல்ல மகிழ்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். பொதுவாக பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் எந்த செயல்களிலும் சற்று விழிப்புடன் சற்று நேர்த்தியுடன் ஆலோசித்து ஒரு முடிவுகளை எடுத்து செயல்படுத்துவது உங்களுக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தும். புதிய முடிவுகளை செயல்படுத்த அடுத்த 4 மாதங்கள் பொறுமையாக இருந்து அதன் பின்பு அதில் நீங்கள் முதலீடுகள் செய்வது அல்லது அதை செயல்படுத்துவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பல நன்மைகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். அதனால் அடுத்த 4 மாதங்கள் எதிலும் சற்று பொறுமையுடன் செயலாற்றும் பொழுது வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். இந்த 4 மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பூச நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள முருகப்பெருமான் திருக்கோவிலுக்கு அவசியம் செவ்வாய்க்கிழமை நாளன்று தவறாது சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு மனதார அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக கிரகதோஷங்கள் நீங்கி நல்ல வளர்ச்சிகளையும் மேன்மைகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். முடிந்தவரை 4 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதம் நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்து பழனி முருகன் கோவிலுக்கு அவசியம் சென்று சுவாமி தரிசனம் செய்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். நல்ல உயர்வுகளையும் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் அடையலாம். நன்றி, வணக்கம்.